ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற திரைப்படம் வெப்பம், குளிர், மழை. இந்த படத்தை இயக்குனது பாஸ்கல் வேதமுத்து. ரைட்டிங் கிரெடிட்டும் பாஸ்கல் வேதமுத்துக்கு தான் இப்போ திரைக்கதை. இதில் நடித்தவங்க பார்த்தீங்கன்னா இஸ்மத் பானு, எம்எஸ் பாஸ்கர், ரமா திகவ், தேவ் அபிபுல்லா, தமிழ்மணி கேமியோ அப்பியரன்ஸில் வந்திருக்காங்க. இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கிராமத்தில் திருமணமாகி சில ஆண்டுகளாகியும் குழந்தை பிறக்காத ஒரு தம்பதி. அதில் அந்த பெண்ணோட மாமியார் வந்து அந்த குழந்தை பிறக்காத அடிக்கடி சுட்டி காட்டினே இருக்காங்க. அப்போ வந்து அவள் ஒய்ஃபை ஹஸ்பண்டை கூப்பிட்டுக்கிட்டு ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் ஹஸ்பண்ட் வந்து அதை மறுக்கிறாரு. அப்புறம் ரொம்ப கட்டாயப்படுத்தி இது பண்ணும்போது அந்த ஹாஸ்பிட்டல் பரிசோதனைக்கு வராரு அந்த செக்கப்புக்கு. அந்த முடிவில் வந்து பார்த்திங்கன்னா கணவனால் தான் குழந்தை பெற்றுக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அவங்க ஒய்ஃப் தெரிஞ்சுக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் கணவனுக்கு தெரியாமல் அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாகி ஒரு பெண் குழந்தை பெற்றுக்கிறாங்க. பிறந்த சில ஆண்டுகளுக்கு கழித்து இந்த உண்மை வந்து கணவனுக்கு தெரிய வரும்போது அந்த பேருக்குள்ளே பெரிய பிரச்சனை இருக்குது. பெரிய பிரச்சனை உருவாகுது. இந்த இதில் தான் படத்தோட முடிவு வருது. இப்படி ஒரு சென்சிட்டிவான கருத்தை எடுத்து நடிகர்களை தேர்வு செஞ்சு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் சார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. ரம்மா மேடமும் நல்லா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேல் டாமினேஷன்ற மாதிரி வந்துடும். அப்போ பேரண்ட்ஸுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணால் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இதெல்லாம் இல்லாமல் இந்த இதில் வந்து லேடிஸோட இப்போ ஒரு ஃபேமிலியில் வந்து ஒரு பொண்ணு குழந்தை பிறகுனாலே அது வந்து பெண்ணால் தான் சொல்கிறது அது வழக்கம்தான். அது அந்த இதை மீறது தான், லாஜிக்கை மீறது தான் அந்த படத்தோட இது. இந்த படத்தோட ஸ்கிரிப்ட் பார்த்திங்கன்னா எந்த தேவையில்லாத சீன்ஸு அப்படின்லாம் எதுவும் இல்லாமல் கரெக்டாக போச்சு. இந்த படம் வந்து மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். ஒரு 2 வருஷம் ஆனாலே குழந்தை பிறக்கலனாலே அது ஒரு பிரச்சனைன்ற மாதிரி ஆகிடும். அதை அப்படியே இது பண்ணாமல் இக்னோர் பண்ணாமல் பார்க்குறது தான். இந்த படத்தோட நடிகர் தேர்வு, டைரக்ஷன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்துக்கு நல்லா இருக்கணும் அப்படின்றது என்னோட இது. இந்த படம் ஒரு நல்ல படம், மஸ்ட் வாட்சபிள் மூவி தான். இதை டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.